இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து லீடர் இந்த அரே. நமக்கு ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேயில் n டிஸ்டிங் இன்டீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் we have to find the all leaders in the array. லீடர்ஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா strictly greater than all the elements in the right side. ஓகேங்களா? இப்போது ரைட் சைடில் இருந்துட்டு இப்போது 5, 15, 1, 3, 4 அப்படி இருக்குன்னா ரைட் சைட்லேருந்து 15 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ இந்த 15ஓட கிரேட்டராக ரைட் சைடில் எந்த நம்பருமே இல்லை. ஸோ 15 தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அனதர் கன்ஸ்ட்ரெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் மோஸ்ட் எலமெண்ட், இந்த ரைட் மோஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு ஆல்வேஸ் பி த லீடர். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த நம்பரும் கிடையாது. ஸோ வந்துட்டு ரைட் மோஸ்ட் எலமெண்ட் வந்து எப்போவுமே வந்துட்டு லீடராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 1 நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது, 15, -1, 7, 2, 5, 4, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அரே இருக்குது. இண்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ இதான் வந்துட்டு இண்டெக்ஸ். ஸோ இப்போது நமக்கு ரைட் 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 இப்போ நம்ம செக் பண்ணுவோம். 15ஓட ஏதாச்சும் பெரிய நம்பர் ரைட் சைடு இருக்குதா? 15 எதுவுமே வந்துட்டு பெரிய நம்பர் இங்கே எதுவுமே வந்துட்டு 15ஓட பெரிய நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ 15 வந்துட்டு நம்மளோட லீடர். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம போயாச்சு. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் -1ஓட பெரிய நம்பர் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ரைட் நெக்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஒரு லீடராக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் 7ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ 7ஓட பெரிய நம்பர் ரைட் சைடில் ஏதாச்சும் இருக்கா? ஸோ எந்த நம்பருமே வந்துட்டு 7ஓட பெருசாக கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு 7ஐயும் வந்து லீடராக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 7 வந்துட்டு நம்மளோட அனதர் லீடர். அடுத்து 2ஓட பெரிய நம்பர் இருக்கா? இருக்குது. ஸோ 2 வந்துட்டு நம்மளால் வந்துட்டு லீடராக கன்சிடர் பண்ண முடியாது. 5ஓட பெரிய நம்பர் இருக்கா? 5ஓட பெரிய நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ 5 வந்துட்டு நமக்கு ஒரு லீடர். 4ஓட பெரிய நம்பர் இருக்கா? ரைட் சைடில் இருக்கா? ஸோ இல்லை. ஸோ 4 வந்துட்டு ஒரு லீடர். 2ஓட பெரிய நம்பர் இருக்கா? இருக்குது. 2 வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியாது. எகெயின் 3 வந்துட்டு ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லீடர். ஸோ நமக்கு வந்துட்டு எத்தனை, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் லீடர்ஸுங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ எவ்வளோ நமக்கு லீடர்ஸ் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். நமக்கு வந்துட்டு 10, 7, 9, 3, 2, 4. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். AF5லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். AF5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா i+1லேருந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு போவோம். இப்போ AF5ஓட ஏதாச்சும் கிரேட்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? இஃப் ஐயோட இஃப் கிரேட்டர் தென் நம்ம இன்னொரு AF(i+1)லேருந்து நம்ம வந்துட்டு i+1 ஜேன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணோம்னா ஜே வந்துட்டு செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். AF5ஓட ஏதாச்சும் பெரிய நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ AF5ஓட எந்த பெரிய நம்பருமே நமக்கு இங்கே கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு 10 வந்துட்டு ஒரு லீடர். 7ஓட பெரிய நம்பர் இருக்கா? ரைட் நெக்ஸ்ட் டு வந்துட்டு ஒரு பெரிய நம்பர் இருக்குது. ஸோ வந்துட்டு 7 வந்துட்டு ஒரு லீடராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது.
7 வந்துட்டு ஒரு லீடராக கன்சிடர் பண்ணும். 9 பெரிய நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ 9 வந்துட்டு ஒரு லீடர். 3 பெரிய நம்பர் இருக்கா? இருக்கு. ஸோ வந்துட்டு 3 வந்துட்டு லீடராக கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம 2 வந்துட்டு லீடராக கன்சிடர் பண்ண முடியாது. 4 வந்துட்டு ரைட் மோஸ்ட் எலிமெண்ட்டுங்கிறனால நமக்கு லீடர் ஆயிடுது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி ப்ரூட் ஃபோர்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சொன்ன அதே டெக்னிக் தான். A(i) இருக்கும். இப்போ A(i) ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம போய் செக் பண்ணுவோம். ஏதாச்சும் இதை விட பெரிய நம்பர் i+1 அதாவது இது ஐயா இருந்துச்சுன்னா i+1 இருந்துட்டு n-1 வரையும் போயிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் A(i)யோட வந்துட்டு மேக்ஸோட வந்துட்டு பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்துட்டு நார்மலாக ப்ரூட் ஃபோர்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போடுவோம். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா A(i) நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு i+1 இருந்துட்டு n-1 டைம் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே நம்ம சூஸ் பண்ணோம்னா எகெயின் i+1 இருந்துட்டு n-1 டைம் ரன் ஆகும். மேலே ஒரு லூப் வந்துட்டு லூப் வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகும். ஜே லூப் வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n². ஸோ இது வந்துட்டு ஒரு பெட்டரான அப்ரோச் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு கேரி ஃபார்வர்டில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்துட்டு சேம் இதே வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 3 இருக்குது. 15 -1 7 2 5 4 2 and 3. இது நமக்கு ஒரு அரே. இந்த அரேயில் நம்ம வந்துட்டு சேம் வந்து லீடர்ஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், A(i)லேருந்துட்டு நம்ம இப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ் எப்போவுமே நமக்கு வந்துட்டு லீடர் நமக்கு தெரியும். ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ் எப்போவுமே நமக்கு லீடர். ஸோ நம்ம வந்துட்டு ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளோட லீடருங்கிறனால நம்மளோட மேக்ஸை வந்துட்டு A(n-1) சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்துட்டு லீடர். ஸோ கவுண்ட் வந்துட்டு நமக்கு எப்போவுமே கவுண்ட் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் அது ஏன்னா இப்போ தேர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எப்போவுமே லீடராக தான் இருக்கும். ஸோ கவுண்ட் வந்துட்டு 1. இந்த இடத்துல வரும்போது என்னவா இருக்கும், இந்த இடத்துல மேக்ஸ் வந்துட்டு மேக்ஸ் = 3. இங்கே இப்போ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸ் greater than less than A(i) இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் ஐயா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நியூ மேக்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். நியூ மேக்ஸ் வந்துட்டு A(i). எகெயின் கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இந்த மேக்ஸோட இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகாது. ஏன்னா மேக்ஸோட வந்துட்டு 2 வந்துட்டு சின்னது தான், 3யோட 2 வந்து சின்னதான். ஸோ இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. எகெயின் 4 greater than மேக்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? கண்டிஷன் ட்ரூ ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம மேக்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். மேக்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு மேக்ஸ் = 4. மேக்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கவுண்ட் வந்துட்டு இப்போ 2ஆக இருக்கும். எகெயின் 5. இப்போது மேக்ஸோட 5 greater than மேக்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? அப்டேட் மேக்ஸ். இப்போ மேக்ஸ் என்ன ஆகும், மேக்ஸ் வந்துட்டு 5 ஆகும். கவுண்ட் = 3 ஆகும். இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா மேக்ஸோட 2 வந்துட்டு பெருசு கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? 7 greater than மேக்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? ஸோ அப்டேட் மேக்ஸ் அண்ட்
count equal to 4. கவுண்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடும். இந்த இடத்துல கண்டிஷன் ஒர்க் ஆகாது. இங்கே 15 கிரேட்டர் தேன் மேக்ஸ். ஏன்னா இப்போ நம்மளோட நியூ மேக்ஸ் வந்துட்டு 7ஓட 15 பெருசு. ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இந்த இஃப் கண்டிஷனில் உள்ள வரும். இப்போ நம்ம வந்துட்டு மேக்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். மேக்ஸ் ஈக்குவல் டு 15 சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம். எகெயின் கவுண்ட்டை வந்துட்டு 5 இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அகெயின் அடுத்த லூப் வரும்போது I வந்துட்டு -1 ஆகிடும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஸோ இது எப்படி என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன், ஒரே ஒரு ஃபார் லூப்பில் இஃப் கண்டிஷனில் இஃப் a of i greater than மேக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ள வந்துட்டு கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்டேட் மேக்ஸ் வந்து மேக்ஸ் பண்ணுறோம். இதுதான் இதோட சூடோகோட் வந்துட்டு ப்ராப்பர் சூடோகோட் பார்க்கலாங்களா? இதோட ப்ராப்பர் சூடோகோட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நமக்கு ஆன்சர் கவுண்ட்டை தானே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டுன்னு ஒரு ரிட்டர்ன் டைப்பு. தென் இதோட ஃபங்க்ஷனோட நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், கவுண்ட் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ நமக்கு இன்புட்டாக வந்துட்டு ஒரு அரே வருது. அதுக்கப்புறம் இன்ட் n சைஸ், இந்த அரேயோட சைஸ். ஸோ இங்கே என்ன இனிஷியலாக என்ன பண்ணுறோம், மேக்ஸ் வந்துட்டு என்னவா அப்டேட் பண்ணுறோம், a of n minus 1ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். இன் கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஏன்னா ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ் எப்போவுமே நமக்கு வந்துட்டு லீடராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் வச்சுக்கிறோம். i equal to 0. சாரி, i வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம n-2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். i வந்துட்டு n-2லேருந்து நம்ம இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி மேக்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். நமக்கு இங்கே இருந்தால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம், n-2லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். i greater than or equal to 0 இருக்கிற வரையும் இந்த லூப் ரன் ஆகும். i மைனஸ் மைனஸ். இப்போ தான் அந்த இஃப் கண்டிஷன், இஃப் a of i, அதாவது a of i, இந்த i n-2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, n-2 வந்துட்டு மேக்ஸோட பெருசாக இருந்துச்சுன்னா, n-2 வந்துட்டு மேக்ஸோட பெருசாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்புறம் மேக்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். மேக்ஸ் ஈக்குவல் டு நியூ மேக்ஸ். இப்போ இந்த ஃபார் லூப் வந்துட்டு 0ஓட கம்மியாக போகும்போது இந்த ஃபார் லூப் எண்ட் ஆயிரும். லூப் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் கவுண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் இதோட சூடோகோட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார் லூப் தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு n, ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே எடுக்க கிடையாது. மேக்ஸ் அண்ட் கவுண்ட் அண்ட் i இதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ண தேவையில்லை, ஆர்டர் ஆஃப் 1. ஸோ இதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் லீக் கோட் ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிராக் இட் அவுட். தேங்க்யூ.